மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தருமபுரி மாவட்டம் ஏமனூரில் யானையை கொன்றதாக செந்தில் என்ற நபர் கைது செய்யப்பட்டார். கடந்த மாதம் 18ஆம் தேதி செந்தில் கை விலங்குடன் தப்பி சென்றதாக வனத்துறையினர் தெரிவித்த நிலையில் தற்போது சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தருமபுரி மாவட்டம் ஏமனூரில் யானையை கொன்றதாக செந்தில் என்ற நபர் கைது செய்யப்பட்டார். கடந்த மாதம் 18ஆம் தேதி செந்தில் கை விலங்குடன் தப்பி சென்றதாக வனத்துறையினர் தெரிவித்திருந்த நிலையில் சடலமாக தற்போது மீட்கப்பட்டிருக்கிறார். விரிவான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெற்றிவேல். வெற்றிவேல், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதாவது பார்த்தோம்னா தருமபுரி மாவட்டம் பெண்ணாறு அடுத்த ஏமனூர் வனப்பகுதியில் கடந்த மாதம் 1ஆம் தேதி ஒரு ஆண் யானை வேட்டையாடப்பட்டு சுட்டுக் கொண்டு அதனுடைய தந்தை திருடப்பட்டது வழக்கு பதிவு செய்து விசாரணை பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தோம்னா அந்த பகுதி ஏமனூர் அடுத்து கொங்கராம்பட்டி பகுதியை சேர்ந்த தினேஷ், அப்புறம் விஜயகுமார், கோவிந்தராஜ் ஆகிய 3 பேரை கைது பண்ணாங்க. மேலும் இந்த சம்பவத்தில் செந்தில் என்பவர் கைது செய்யப்பட்டும் விசாரணை பண்ணியிருந்தாங்க. இதுல அந்த செந்தில் தப்பி கை விலங்கோட தப்பி சென்றதா அப்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்து இது சம்பந்தமா அவங்களுடைய உறவினர்கள் மனைவி மற்றும் அவங்களுடைய பெற்றோர்கள் உறவினர்கள் காவல் கண்காணிப்பு கடந்த மாதம் 19ஆம் தேதி எஸ்பி காவல் கண்காணிப்பு புகார் தெரிவிச்சிருந்தாங்க. அதாவது செந்தில மீட்டு தரணும், அவர் எங்க இருக்காரு, என்ன ஏதுன்ற தகவல் தெரியல அப்படின்ற ஒரு புகார் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் பார்த்தோம்னா இன்று அந்த ஏமனூர் காப்பு காட்டு வனப்பகுதியில் இந்த செந்தில் அவருடைய உடம்பின் மீது அழுகிய நிலையில் உடம்பின் மீது கை துப்பா அந்த நாட்டு துப்பாக்கி இருந்தது. அது மட்டும் இல்லாம அந்த அழுகிய நிலையில் இருந்ததுனால கடந்த மாதம் 18ஆம் தேதி அவர் கொன்று வனத்துறையினர் கொண்டிருக்கலாம் என்ற ஒரு புகாரும் தெரிஞ்சிருக்காங்க. ஆனாலும் வனத்துறையினர் எந்த ஒரு தகவலும் இது வரைக்கும் தெரிவிக்காத நிலையில அந்த நாட்டு துப்பாக்கியோட அவர் சரளமா மீட்டு கூப்பிட்டிருக்காரு. அதுவும் அழுகிய நிலையில் அடையாளம் தெரியாம வகையில் இருக்கு. அந்த உடல் பார்த்தோம்னா அவர் அணிந்திருந்த அது உடைய வச்சுதான் செந்தில், இவர்தான் செந்தில் அப்படின்ற ஒரு தகவல் தெரிய வச்சிருக்கு. இது சம்பந்தமா வனத்துறையினர் அந்த பிரேதத்தை கைப்பற்றணுன்ற நோக்கங்கள் தற்போது அந்த காப்பு காட்டுக்கு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த உறவினர்கள் செந்தில அதாவது திட்டமிட்டு அவர் கொலை செஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு புகாரும் எழுந்திருக்கு. அதனால வனத்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மீது, அது மட்டும் இல்லாம அவங்க மீது அந்த வனத்துறையினர் சம்பந்தப்பட்ட செந்தில உயிரோடு தரணும். ஏன்னா செந்தில் தான் இறந்தாரா இல்ல வேற யாரும் இறந்தாங்களா அப்படின்ற ஒரு தகவலும் தெரிய வந்திருக்கு. அஸ்வினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.